வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் சாட்டில் இது 7வது நாள். இன்றைக்கி நம்ம காலையில் சாப்பாடுக்கு இட்லி தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒன்று இந்த மாதிரி பிளெயின் இட்லி கொடுங்க, இல்லைனா மாவுலேயே காய்கறிகளை துருவி போட்டு அதை இட்லியாக ஊற்றி கொடுங்க. ரெண்டுமே நீங்கள் கொடுக்கலாம். இதில் பாலை நல்லா இந்த மாதிரி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையில் டிஃபனை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸை டேஸ்ட்டாக கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை தோல் சீவிக்கலாம். இது நல்லா நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணியில் நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேகும் போதே சால்ட் போட்டிங்கன்னா நல்லா சால்ட் அதில் இறங்கிக்கும். அதுக்காக தான் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ ஹாஃப் பாயில்டு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக நான் ஹங் கர்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு துணியில் தயிரை ஊற்றி இதை நல்லா கட்டி தொங்க விட போகிறேன். உங்கள் தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் கூட பண்ண தேவையில்லை. இதை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே தொங்க விட்டிங்கன்னா தயிரில் உள்ள எக்ஸஸான தண்ணியெலாம் போயிடும். அதுக்காக தான். இதோ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியான தயிர் கிடச்சிருச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதோட மறக்காம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெடி. இப்ப பக்கத்துல இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த தயிர் மிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெரட்டி எடுத்துட்டு அடுத்ததான் அரிசி மாவுல ஒரு கோட்டிங்கும் கொடுங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். அண்ட் பெரியவங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவும் நம்மளோட உருளைக்கிழங்குலாம் இங்கே சூப்பராக கோட் ஆகி ரெடியாக இருக்குது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. அப்படியே அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதோ நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை வெளியெடுத்தலாம். ஸ்நாக்ஸ் முடிஞ்சது. அடுத்ததான் லஞ்சுக்கு வரலாம். லஞ்ச் ஒரு 12 போல் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம நெய் சாதம் தான் கொடுக்க போகிறோம். ஸ்நாக்ஸை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சனால நான் லஞ்சை சிம்பிள் ஆக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. நெய்யை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நெய் சேருங்க. நெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நெய் சாதம் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு நம்ம வாழைப்பழமும் பாசிப்பருப்பு பாலும் கொடுக்க போகிறோம். 4 மணி போல் ஒரு அரை வாழைப்பழத்தை இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதோட இல்லைன்னா இதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பாசிப்பருப்பு பால் கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட பாயசம் மாதிரி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை கரைச்சி வடிகட்ட போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டுக்கலாம். இது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் விடுங்க. பாசிப்பருப்பை நான் ஸ்ட்ரெயிட்டாக நெய்யில் வறுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை சுத்தம் பண்ணிவிட்டேன். அதனால் நான் அப்படியே டைரெக்டாக நெய்யில் வறுக்கிறேன். நீங்கள் சுத்தம் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெய் சேர்க்காமல் அப்படியே ட்ரையாக வறுத்துட்டு கழுவிட்டு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இங்கே நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை இப்போ ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் 1 கை அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டாலே போதும்.
வெல்லத்தோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்கள். இந்த பால் ஏற்கனவே கொதிக்க வச்ச பால். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அளவுக்கு ஒரு 3 டம்ளர் வரும். ஸோ ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் செய்கிறீங்கன்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இதோ பாசிப்பருப்பு பால் ரெடி. நல்லா ஆறுனதும் குழந்தைக்கு கொடுங்க. அடுத்ததாக நம்ம டின்னருக்கு வருவோம். நைட் 8 மணி போல் நான் பார்லே கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சமாக ஒரு கை பார்லி எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற விடுங்க. இதோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இங்கே நான் ஒரு கை பார்லிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியோடு அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு கேரட், விதை நீக்கின தக்காளி ஒரு சின்ன துண்டு வெங்காயம், இதோட மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகணும். அதனால ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கலாம். பார்லி அவ்வளோ சீக்கிரம் மசிய வேகாது. அதனால இதை அப்படியே மிக்சிக்கு மாற்றிட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை எந்த மாதிரி சாப்பிடும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பார்லியில் ஃபைபர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக இந்த வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் நம்மளோட டின்னர் ரெடி. இந்த 7 நாள் ஃபுட் சாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.